ஹாய் ஹலோ வெல்கம் டு tv.this சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்மார்ட் டிவிலேருந்து மொபைலுக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் அப்படின்னும், எப்படி ஒரு மொபைல்லேருந்து ஸ்மார்ட் டிவிக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரே ஒரு சிம்பிளி அப்ளிகேஷன்ஸ் தான். அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் டிவிலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ப்ளஸ் உங்கள் மொபைல்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைல் டிவிலேருந்து ஃபைலை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் டிவிலே அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஃபைலை பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு அப்ளிகேஷன் தேவை. அது வந்து எஃப்எஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த ரெண்டு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஆட் வராது. நேராக உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோரில் போனோடனே சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி அப்படிங்கிறத அடிங்க. இப்போ அந்த ஃபைல் வந்துடும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தா இது சென்ட் வரும், இது ரிசீவ் வரும். நீங்கள் சென்ட் பண்ணணும்னா சென்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணணும்னா ரிசீவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்கள் டிவியில் வந்து நேராக ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ரெண்டு ஃபைல். ஒன்று வந்து என்னென்னா சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி, இன்னொன்று வந்து எஃப்எஸ் பிளேயர். சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி இருக்கா, நான் இன்ஸ்டால் பண்ணுங்க டேரெக்டாக வந்துருச்சு. ஒன்று வந்து சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி, இன்னொன்று வந்து எஃப்எஸ் பிளேயர். இது ரெண்டுமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டிவியில். இப்போ அந்த ரெண்டு அப்ளிகேஷன் வந்து உங்கள் டிவியில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். சென்ட் ஃபைல்ஸ் டு டிவியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ ரிசீவ்னா ரிசீவ்க்குள்ளே போய்க்குங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல்லேருந்து ஒரு ஃபைலை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஓகே, இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஸ்டாப் லிஸ்னிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சென்ட் ஃபைல்ஸ் டு டிவி அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது. அது வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகாது. இப்போ இதில் என்னென்னா வந்து மொபைல்லையும் தேவையில்லாத அன்வான்ட் ஆட்ஸ் இந்த ரெண்டு அப்ளிகேஷன்லையும் வராது, டிவிலையும் வராது. ஸோ இது நல்ல யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி பல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க tv.this சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.